அம்மானா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்டே அம்மா தான். கேக்க எங்க அம்மா கூடுனா ஃபேமிலியா இங்க நின்று கேக் கட் பண்ண போறோம். மம்மிக்கு இந்த சாரி தான் பர்த்டே ட்ரெஸ். எப்படி இருக்கு? மருமக பிரசன்ட் பண்ணாரு. ஹேப்பி பர்த்டே. God bless you. நல்லா இருங்க. இன்னும் நிறைய பர்த்டேஸ் இதே மாதிரி எங்களோட ஜாலியாக கொண்டாடிட்டு இருங்க. கண்டிப்பா. ஒரு கேக் இல்ல உங்களுக்கு, 2 கேக். ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே யூ. நல்ல வேலை பெருக்கும் போது நீ பார்க்கல போல. நம்ம வீட்டுக்கு நம்ம செய்யாம வேறு யார் செய்வா? ஸோ அதனால இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் பெண்களுக்குமே பொதுவாக, ஏன்னா அவங்க தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி வேலைலாம் செய்கிறாங்க. அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்களா என்ன வந்து இந்த மாதிரி தத்துவம்லாம் பேச வச்சிட்டிங்க. வாங்க மம்மி வாங்க. ஹேப்பி பர்த்டே நைகா. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்டே அம்மா தான். கேக்கா பாட்டிக்கு பர்த்டே வீடியோ கால் பண்ணி கேக்குன்றாங்க. அது பக்கத்து வீட்ல இருந்துக்கிட்டு. ஆமா, நீங்க இருந்து பாருங்க. ஹேப்பி ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே கேக்கா. கேக்கு எங்க அம்மா கூடுனா இங்க பாரு எப்படி அடிச்சு நவுத்துறா பாரு. பயங்கர ஸ்வீட் அம்மா. ஏய் ஹாய். இது எப்படி தெரியுமா சாப்பிடணும்? லைட்டா ஒரு விஷ் பண்ணிட்டியா மம்மிக்கு? Many more happy returns of the day, mommy. God bless you. Thank you. Thank you. Thank you. இல்ல இப்ப கொஞ்சம் கோல்டுல இருக்கான், அதனால குத்த மாட்டான். ஆமா ஹலோ சொல்லுங்க. ஹலோ சூப்பரா ஹை ஃபை பண்ணுவோம் பாரு. யாரு பாரு. இப்போ என்னமோ கேக் கட்டிங் தானே? கேக் கட்டிங் தான். அப்புறம் நம்ம டின்னர் சாப்பிட போறோம் எல்லாரும் சேர்ந்து. யார் யாரெல்லாம் இந்த பர்த்டேக்கு வந்திருக்காங்கன்றத பார்க்க போறோம். எப்பயும் அதே 4 பேர் தானே, அதே 4 பேர் தான் ஃபேமிலியா இங்க நின்று கேக் கட் பண்ண போறோம். நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் சரி, இந்த வீடியோல இதுக்கப்புறம் போட போறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அந்த விஷஸுக்கு. அம்மானா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க பர்த்டேக்கு விஷஸ் சொன்ன எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. இருங்க, அம்மா மேடம் எடுத்து கொடுத்த புடவையில தான் வராங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஏய் நான் அம்மா வருவாங்கன்னு பார்த்தா குட்டி வருது. குட்டி வரான். ஹாய். பேரன். குட் குட் குட். பாருங்க மம்மிக்கு இந்த சாரி தான் பர்த்டே ட்ரெஸ். எப்படி இருக்கு? மருமக பிரசன்ட் பண்ணாரு. ஹேப்பி பர்த்டே. சொல்லிட்டேன், நீங்க தான் கேக்லாம் வாங்கிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே, எல்லாரும் சொல்ற மாதிரி as usual many more happy returns of the day தான் மம்மி. Thank you. Okay. God bless you. நல்லா இருங்க. இன்னும் நிறைய பர்த்டேஸ் இதே மாதிரி எங்களோட ஜாலியாக கொண்டாடிட்டு இருங்க. கண்டிப்பா. நான் எப்பவும் போல தான். அம்மா வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பர்த்டே கேக் கட்டிங் கூட நான் வந்து vlog எடுத்து போடுறேன். ஸோ எல்லாருமே அவங்க பொண்டாட்டியோட கேக் கட்டிங் எல்லாம் வந்து அப்பாவோட கேக் கட்டிங், அம்மாவோட கேக் கட்டிங், அம்மாவோட பர்த்டே கேக் கட்டிங் நான் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ நீங்க பார்த்து சந்தோஷப்படுங்க. எங்க ஃபேமிலி இப்படி தான். ஓகே, ஆஹா, இன்னைக்கு ஒரு கேக் இல்ல உங்களுக்கு, 2 கேக். 2 கேக். ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டியர் மம்மி. ஹேப்பி பர்த்டே டு யூ. சிரிக்குதே விழுந்த
birthday you. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே மம்மி. இது ரெண்டாவது gift உங்களுக்கு. ஓகேவா? அப்புறம் பிரிச்சு பாருங்க என்ன. ஓகே. பிரிச்சு பார்க்க கூடாதா? இல்ல நீ எடுத்துட்டு போய்டுவே நைஸா. அதனால கலர் எனக்கு தெரியவே தெரியாது எப்படி இருக்குன்னு. வாவ். நம்ம எல்லாம் தான போறோம். கேக்கு சாப்பிட்டது எல்லாமே அப்படியே கீழே ஊந்துச்சுல்ல, அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே மாப் போட்டு க்ளீன் பண்ணணும். ஒன்று பெருகிடணும், பெருக்கி முடிச்சதுக்கப்புறம் மாப் போட்டால் நல்ல வேலை. பெருக்கும் போது நீ பார்க்கல போல, நம்ம வீட்டுக்கு நம்ம செய்யாமல் வேறு யார் செய்வா? ஸோ அதனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊத்தவா? ஏய் இதுக்கே முது கிளியுது பாருங்க. இதனால தான் வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி மாப் போட்டு முதுவலிலாம் வருது. உங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும். இல்லை அப்ரிஷியேட் பண்ணணும் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுங்களும், எல்லா பெண்களுக்குமே பொதுவாக. ஏன்னா அவங்க தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இந்தமாரி வேலைலாம் செய்கிறாங்க. அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு பார்த்திங்களா என்ன வந்து இந்தமாரி தத்துவம்லாம் பேச வச்சிட்டிங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எனக்கும் வேலை இருக்குது. உங்களை அடுத்த விலாகில் பார்க்கலாம். ஓகே பாய். ஆகாயம் போல வந்து தந்தையின்